ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். கனடா டு சென்னை ட்ரிப் வீடியோவில் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணோம், கல்யாணத்துக்காக புடவை ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கியாச்சு. விடிய காலையில் எழுந்து நானும் என் ஹஸ்பண்டை மட்டும் வாக்கிங் வந்தோம். வீட்டை சுற்றி எவ்வளோ நினைவுகள், அவரோட வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற பார்க்கு, அவர் சின்ன வயசுலேருந்து விளையாடின பார்க்கு எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு. இங்கே தான் 2 வருஷம் இருக்கும்போது அடிக்கடி இந்த சைடு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படியே வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு அங்கே ஒரு டீ கடையில் வந்துட்டு 2 பேரும் பிளாக் காஃபி அண்ட் குக்கீஸ்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த மார்னிங்கை. ஸோ அப்பயே என்னென்னா குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துடும். சரி, நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள எழுப்பி வாக்கிங் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் சென்னைக்கு வந்த 2வது நாளான இன்றைக்கி என்ன பிளான் ஐட்னரியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஏர் ட்ரீட்மெண்ட், போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்காக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி முகேஷும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ 2 பேரும் போய் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ காலையில் கிளம்பிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் தெருவோட எண்டுலேயே வந்துட்டு ஒரு சூப்பரான பலகார கடை இருந்தது. அதை பார்த்தோன்னே ஏதாவது வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் என்னென்ன பிடிக்குமோ அது தேவையான அளவு வாங்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் தான், அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. என்னோட ரொம்ப 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவள் வந்துட்டு இதே ஏரியா தான். ஸோ அவளையும் வந்துட்டு நான் வந்துட்டு வந்த உடனே அவள் பார்க்கலன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன், சாரிடி, உன் வீட்டுக்குன்னு தனியாக வந்து என்னால் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், வந்துட்டு நிறைய வேலை இருக்குது, இன்னும் கல்யாணத்துக்கு வந்து தங்கச்சியோட கல்யாணத்துக்கு இன்னும் வந்துட்டு 6 days தான் இருக்குது, ஸோ புரிஞ்சுக்கொடி. அண்ட் வந்து இன்றைக்கி நான் வந்துட்டு பார்லர் போகிறேன், இந்த ஒரு நாள் வந்து என்கிட்ட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன். தாராளமாக பண்ணுறேன். அவளை விட வந்து ஒருத்தவங்க வந்து என்னை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸோ டக்குன்னு அவளோட வேலையை விட்டுட்டு எனக்காக வந்தால். சரி, ஏற்கனவே வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, 11:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்த பாம்ஷோர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டோம். அருமையான சாப்பாடு. இதே ஹோட்டலுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நானும் முகேஷும் வந்து சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி தரம் மாறாமல் இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து சரவணபவன் இருந்தது, பல வருஷமாக இருந்தது. அதுவே வந்து காணாமல் போயிடுச்சு. பட் நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இன்னும் அப்படியே இருந்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். கிட்ஸு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அங்கேருந்து நல்லா 10 வருஷ கதையும் வந்து ஒன்றா ஒரு இடத்துல பேசணுன்னா அது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். சாப்பிடவும் செய்யணும், பேசவும் செய்யணும். ஸோ அது வந்து எனக்கு நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பேசிட்டு ஒரு வழியாக வந்து அங்கேருந்து கிளம்பி கார் புக் பண்ணியிருந்தோம். போய் பார்லரில் ரீச் ஆனோம். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அதுக்கு மேலேயே ட்ராவலிங் போச்சுன்னு தான் சொல்லணும். அங்கே போய் ரீச் ஆகும்போது ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலுனா வெயில், அப்படி ஒரு வெயில். அந்த வெயிலுக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா துபாய் போனப்போ வாங்கினேன் ஒரு கோணியில் செஞ்ச ட்ரெஸ். அது ஆக்சுவலி அது அப்போ பிடிச்சிருந்தது வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் வந்து அதாவது சென்னைக்கு வந்து போட்டுக்கிறதுக்கான எந்த ட்ரெஸ்ஸுமே நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் மேனேஜ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இங்கே ஷாப்பிங் பண்ணி இங்கே வாங்கிக்கணுன்ட்டு இருந்ததுனால என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அதையே போட்டுட்டு வந்து இந்த வெயிலில் நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள், அது சொல்கிறதுக்கு வார்த்தைங்களே இல்லை. அவ்வளோ எரிச்சல், கழுத்து முகம்லாம் வந்து அப்படியே வந்துட்டு அவ்வளோ ரேஷஸ் வந்துடுச்சு. ஒரு வழியாக வந்துட்டு அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஃபுல் ஏசியில் இருந்தது. எனக்கு நல்ல கேர்லியரு, ரொம்ப லாங் ஹேர்லாம் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப ஷார்ட் ஹேரும் கிடையாது, நல்ல மீடியம் லென்த்து. அண்ட் வந்துட்டு கேர்லி ஹேரை பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அண்ட் பார்க்க ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நானே என்னோடய ஹேரை வந்து செல்ஃபாக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிப்பேன், ஹீட்டிங் ஸ்ப்ரேலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி. ஸோ நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லென்த்து என்னோடய ஹேர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பலாம் தலைவார தெரியாது. அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நல்லா ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிப்பேன். அப்படி ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிட்டேன்னா 1 yearக்கு எனக்கு எந்த ஒரு சிக்கு பிரச்சனையோ இல்லை வந்துட்டு அடிக்கடி ரொம்ப ஹேர் மெயின்டைன் பண்ணுற பிரச்சனையோ வரவே வராது. அது வளர்கிறதுக்கு கரெக்டாக 1 year ஆகும். அப்போ திருப்பி போய் வெட்டிப்பேன். இதுதான் என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. அம்மா வந்து அந்த டைமில் தங்கச்சிக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்ததுனால அவளுக்கு எப்படியும் வந்து 1 yearல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும்ன்றதுனால நான் ஹேர் கட் பண்ணாமல் இருந்தேன். இந்தியா வந்துட்டு தலை அலங்காரம்லாம் பண்ணிக்கணுன்றதுனால. பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டு தங்கச்சி வேண்டான்னு சொல்லிட்டு இருந்ததுனால கல்யாணம் வந்துட்டு இப்போதைக்கு நடக்காது போலன்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு என் ஹேரை வெட்டிட்டு வந்துட்டேன். அங்கே தான் விதி விளையாடிச்சு. நான் வெட்டிட்டு வந்த 1 மாதத்துலேயே என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் இன்னும் வந்து 2-3 மாதத்துலேயே மேரேஜ்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அடடா, இப்போ இருக்கிற ஹேரில் வந்துட்டு ஜவுரி கூட வைக்க முடியாது, வச்சா கூட விழுந்துரும். புடவைக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தா நல்லாவும் இருக்காது. ஸோ போட்டாக்ஸ் பண்ணால் கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் லாங் ஆகுன்றதுக்காக தான் பண்ண வந்தோம். ஒரு வழியாக நினச்ச மாதிரியே வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.